நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்ப பார்க்க போறோம். கனவு பலித்தது. இந்த தலைப்பு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பருவம் 1 இயல் 1ல பார்த்தீங்கன்னா, 4வது தலைப்பு கனவு பலித்தது. இதுக்கு முந்தைய தலைப்புகள் எல்லாம் நீங்க பார்க்கலன்னா, நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. மறக்காம போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவ பாருங்க. கனவு பலித்தது என்பது வந்துட்டு ஒரு கடித வடிவில இருக்கும். இங்க ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அத்தைக்கு வந்துட்டு ஒரு கடிதம் எழுதுறாங்க. நான் வந்துட்டு அறிவியல் துறையில வந்துட்டு பாஸ் ஆயிருக்கேன். நான் வந்துட்டு இப்போ பணிக்கு போய் சேரப் போறேன். அப்படின்ற மாரி ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஸோ தமிழ் வழியில் பயின்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்ற ஒரு கருத்து இருக்கு. ஆனா, அதிலிருந்து வெளியில வர எனக்கு வந்துட்டு நீங்க தான் ஊக்கம் குடுத்தீங்க. அந்த கருத்துலருந்து வந்து நான் படிச்சு இப்ப முன்னேறி இருக்கேன். ஸோ உங்களுடைய ஊக்கம் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல அவங்க அத்தை அதுக்கு பதில் கடிதம் போடுறாங்க. அதுல பல முக்கியமான கருத்துக்கள, பதிவுகள ஒரு சில பாடல் வரிகள வந்துட்டு இவங்க மேற்கோள் காட்டுறாங்க. அறிவியலோடு சேர்ந்த ஒரு சில தமிழர் நூல்களையும், அதுல இருக்கக்கூடிய ஒரு சில வரிகளையும் மேற்கோள் காட்டுறாங்க. இது வந்துட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின்ஸா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தொல்காப்பியர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, தொல்காப்பியத்துல நிலம், நீர் அதாவது எந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும்னா, இங்க பார்த்துக்கலாம். இங்க பாருங்க. இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த இடம் நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இங்க இருந்து பாருங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் 5ம் கலந்து இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. ஸோ தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் எனும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த பாடல் வரிகள பாருங்களேன். இங்க ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பாடல் வரி தான். இந்த இடம் தான். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம். ஸோ இது எத பத்தி சொல்லுதுன்னா, இந்த உலகம் என்பது நிலம், தீ, நீர், அதுக்கப்புறம் ஆகாயம், இந்த காற்று சொல்றாங்க இல்லையா? இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தொல்காப்பியர். இத சொல்றாங்க. அடுத்த விஷயம் பாருங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதன் அளவை வந்துட்டு குறைக்க முடியாது அப்படின்றது செகண்ட் பாயிண்ட்டா சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்களேன் சொல்லியிருக்காங்க. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. ஸோ இத எங்க சொல்றாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கங்க. இதோ ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளவுதான் தண்ணிய வந்துட்டு நம்ம அழுத்தினாலும் திரவ பொருட்கள, அதோட அளவு வந்துட்டு குறையாது அப்படின்றது. ஸோ யார் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஔவையார். இங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஔவையார் தான் வந்துட்டு இத சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. இன்னொரு பாடல் வரி. இங்க பாருங்களேன். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இங்க பாருங்க. பதிற்றுப்பத்துலருந்து சொல்றது. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை எனும் நூலில் காணப்படுகிறது. அந்த பாடல் வரிகளை பாருங்க. கோட்சுறா எரிந்தன சுருக்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொல்லிட்டு நற்றிணையில சொல்றாங்க. ஸோ இந்த பாடல் வரிகளை எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆழ அமிக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பாடல் வரி நோட் பண்ணிக்கோங்க. அதை சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். அப்புறம் இந்த ஒரு 4 பாடல் வரிகளை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான அர்த்தம் என்ன, எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, யார் சொன்னது அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் கபிலர் சொன்ன இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, திருவள்ளுவ மாலையில் வந்துட்டு ஒரு பாடல் வரும். அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டு தான். தினையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும். இது வந்துட்டு திருக்குறளுக்காக வந்துட்டு சொல்லப்பட்ட கபிலர் வந்துட்டு திருக்குறளோட புகழ வந்துட்டு இந்த பாடல் வழியா சொல்லுவாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, கண்ணாடி மூலியமா பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு உருவத்த கூட சுருக்கி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாதிரி தான் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த புல்லு மேல இருக்கக்கூடிய சின்ன பனித்துளி அந்த நீர் இருக்கு பார்த்தீங்களா? அது மூலியமா மிகப்பெரிய பனைமரத்த பார்க்க முடியும் அப்படின்ற அறிவியல் கருத்த தான் இந்த இடத்துல வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான். முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியிலருந்து நம்ப இந்த இடத்துல ஒரு 5 பாடல் வரிகள், எந்த இடத்துலருந்து அந்த பாடல் வரிகள் வந்திருக்குன்னு, இங்க ஒண்ணு 6வது. ஸோ இந்த பாடல் வரிகள நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த பகுதி வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ தெரிந்து கொள்வோம்னு ஒண்ணு இருக்கு. அதையும் பார்த்துடலாம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். ஸோ தமிழ்ல படிச்சு மேன்மை அடைஞ்சவர்கள் பாருங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதுக்கப்புறம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவில் தலைவர் சிவன். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில் பயின்று ஸோ பெரிய பெரிய சாதனைகள் படிச்ச ஒரு சில அறிவியல் அறிஞர்கள். ஸோ தமிழில் பயின்றால் கூட நம்ம வந்துட்டு அறிவியல் துறையில முன்னேறலாம், வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இந்த பாடத்தோட முக்கிய நோக்கம். இதிலிருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த பார்வையில பார்க்கணும்னா, முக்கியமானது இங்க இருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகள் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில ஒரு 5
இங்கே ஒன்று 6. இந்த 6 பாடல் வரிகளை வந்துட்டு நீங்கள் ஒரு பேஜ்லேயே உங்களுக்கு வந்துட்டு அடங்கிடும். ஒரு பக்கத்திலேயே இது வந்துட்டு உங்களுக்கு அடங்கிடும். அது எழுதி வச்சுக்கோங்க எந்த இடத்துலேருந்து வருது, அதுக்கான பொருள் என்ன அப்படின்றத சின்னதாக கீ நோட் மாதிரி எடுத்துக்கோங்க. இது முடிஞ்சது. அடுத்தது வந்துட்டு நம்ம தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை. இதை வந்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நம்ம வீடியோஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இன்னும் எந்த மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், நெக்ஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.